இப்போ நம்ம வீட்டுக்கு 4 கெஸ்ட் வந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து வெரைட்டியாக பரோட்டா முட்டை மாஸ் எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னா 10 பரோட்டா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கறிவேப்பிலை, கொத்தமல்லி கீரை, 5 பெரிய வெங்காயம், 4 தக்காளி, தேவையான அளவு எண்ணெய், தேவையான அளவு உப்பு, வத்தல் தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா தூள், அப்புறம் 7 முட்டை எடுத்துருக்கு. அப்புறம் பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு எவ்வளோ தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க அதை நல்லா. அப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌனில் ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுங்கள். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு கொஞ்சமான சால்ட் போட்டுக்கோங்க, அது வதங்கிறதுக்காக. நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க வத்தல் தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா தூள் இவ்வளோத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே நீங்கள் கொத்தமல்லி இலையையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. கொத்தமல்லிலாம் சேர்த்தா நல்லா மணமாகவும் ஒரு ஃப்ளேவராகவும் இருக்கும். அப்புறம் நம்ம இதுக்காக 7 முட்டை எடுத்திருக்கோம். 10 பரோட்டா நான் எடுத்து பிச்சு போட்டிருக்கேன் நல்லா குட்டி குட்டியாக. அந்த பரோட்டாக்கு நான் 7 முட்டை எடுத்துருக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி ரொம்பவும் வதக்கி ரொம்ப இதாக பண்ண வேண்டாம். அதை ரொம்ப வேக விடாமல் ஓரளவு நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பரோட்டா ஆட் பண்ணோன்னா அந்த பரோட்டாலையும் நல்லா முட்டை மிக்ஸ் ஆகி ஃப்ளேவர் நமக்கு நல்லா வரும். அதனால் இந்த பதத்தில் இருக்கும்போது நம்ம பரோட்டா ஆட் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு பரோட்டா முட்டை மாஸ் ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம வீட்டில் யாராவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா குயிக்காக ரெடி பண்ணிடலாம். இனி அதை நம்ம ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணி கெஸ்ட்டுக்கு கொடுத்துடலாம். இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.